கிளைப்பிரிவு அப்படின்னா ஆமா ஆமா நரிக்குறவோட கிளைப்பிரிவானுவாங்க. நரிக்குறவர் என்று ஒரு சாதியே கிடையாது. நரியால் எனப்படுவதுதான் அவங்களுடைய சாதியே. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் குருவிக்காரர்கள், அதுதான் அவருடைய பேரே. தமிழ் குறவர்களுக்கும் குருவிக்காரர்களுக்கும் எந்த ஒரு ஊசிமனை அளவு கூட ஒற்றுமை கிடையாது. அந்த திருப்பதியில எப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா பாசுரம் பாடுறாங்க, ஒரு பாசுரத்தை பாட சொல்லுங்க பாப்பா மானஸ்தனி. நான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பதி கோயில் வாசல்ல பாத்தீங்கன்னா நான் சவுக்கடி சாட்டடியுமே வாங்கிக்கிறேன். நான் திருப்பதியில பாடுவாங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் அந்த பாடின 11 ஆழ்வார்கள் பார்த்தா தமிழ்ல தான் பாடினாங்க, சமஸ்கிருதத்துல பாடல. இந்த இதெல்லாம் கலையாத வரைக்கும் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுடைய உடைமை, உங்களுடைய உறக்கம் அனைத்துமே பறிக்கப்படும். உங்களுடைய வாழ்வியலும் பறிக்கப்படும். உண்மையிலேயே வாழ்விடமும் பறிக்கப்படும். எல்லாமே பறிக்கப்படும். சீக்கிரத்திலே அது நடக்கும். ரொம்ப நாள் தாண்டாது. ஒரு 20 வருஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதன் கந்தரக்கோட்டை கல்லர், பெரிய சூரிய கல்லர், கூத்தப்பால் கல்லர், இந்த கல்லர்கள் பாத்தீங்கன்னா வேற மாவட்டத்துக்கு புலம்பெயர்ந்து போனாங்கன்னா அவங்களுக்கு கல்லர்னு சொல்லிதான் கொடுக்கப்படுது. அதே மாதிரி பிரமலை கல்லர்கள் பாத்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், மதுரையை விட்டு வேற ஏதாவது மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்து போனாங்கன்னா அவங்க நார்மல் கல்லர் தான் கொடுத்து அவங்க பிசியில கொண்டு வந்துடுறாங்க. அது வாஸ்தவம் தான். அதே மாதிரிதான் அதுல இருக்க செட்டிநாடு வளையர்கள் பாத்தீங்கன்னா எம்பிசில இருக்காங்க. ஆனா மேலூர் வளையர்களும் மதுரை வளையர்களும் பாத்தீங்கன்னா பிசில இருக்காங்க. இப்ப செட்டிநாடு கல்லர் வளையர்ல யாராவது மதுரைக்கு குடிபெயர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வளையர்னு சொல்லி பிசி சான்றிதழ் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க எந்த மாவட்டம் அந்த மாவட்டம் கிடையாது. தமிழ்நாட்டுல அவங்க எந்த மாவட்டத்துல வாழ்ந்தாலும் அவங்க மிகவும் பிற்படுத்த பட்டியல் தான் இருக்காங்க. இத புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, மார்புலதான் அம்பு தச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன் மகன் போர்க்களத்துல இறந்தாலும் மார்புலதான் அம்பு தச்சு செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரத்தையும் அறத்தையும் பாத்தீங்கன்னா தூக்கி கொண்டு போனாங்க. அது ஜெயிச்சுட்டு வரப்ப கூட பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாட்டு, எப்படி வீரர்கள் நின்றாங்க, வில்ல இருந்து அம்பு எப்படி புறப்பட்டுச்சு, மார்புல தைத்த போதும் அவன் எப்படி சண்டை போட்டான், காலில் பாத்தீங்கன்னா காலை இழந்தப்ப அவன் எப்படி சண்டை போட்டான், தன்னுடைய எதிரி வீழ்ந்த பின்பு அவனை பார்த்து அவன் என்ன பண்ணான், எப்படி பாடுனா, அவருடைய மனைவி பூரா பாத்தீங்கன்னா எப்படி நின்றாங்க. இந்த மாதிரி இலக்கிய குறிப்புகள் சங்க இலக்கியத்துல தமிழர்களுடைய வீரத்தையும் தமிழர்களுடைய மானுடவியலையும் பற்றி அதிகமாகவே பாடப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் வீரத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட இலக்கியங்கள் வீரத்தை பத்தின இலக்கியங்களாவே இருக்கும். வெச்சி, கரந்தை, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை அப்படின்னு சொல்லி அந்த திணைகள் பத்தின, அதாவது ஒரு போர் முறையவே பாத்தீங்கன்னா வெச்சி திணை தீக மதம் பாத்தீங்கன்னா மேலோங்கி வரும்பொழுது 63 நாயன்மார்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, அனைவருமே தமிழை வளர்த்து கொண்டு போனாங்க, அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனாங்க. ஆனா எல்லாமே தமிழ்நாட்டுல தமிழர்னு சொன்னா ஏன் இவங்களுக்கு கோபம் வருது? இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா தெலுங்கர்னு சொன்னா அங்க இருக்க தமிழர்கள் பாத்தீங்கன்னா கோவப்படுவாங்களா? கர்நாடகால இருக்கிற கன்னடியான்னு சொன்னா அங்க இருக்க தமிழர்கள் கோவப்படுறாங்களா? கேரளால மலையாளின்னு சொல்லி பேசினா கோவப்படுறாங்களா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிறமொழியாளர்களை பத்தின, அதாவது தமிழ்நாட்டில் நம்மளோடு சேர்ந்து இடஒதுக்கீடில் இருக்கும் பிறமொழியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுல பாத்தீங்கன்னா நேற்று நம்ம போட்ட காணொலியில என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்ன நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நரியான்னு சொல்லப்படுகின்ற, அதாவது இந்த குருவிக்காரர், குறவர்னு சொல்லக்கூடாது, அது நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழினம் போராடிக்கிட்டு இருக்கு. அதை மற்ற தமிழ் குடிகள் இதுவரைக்கும் பார்த்தா கண்டுகொள்ளவே இல்லை. அதை தயவுசெய்து நம்ம மக்களும் புரிய வைக்கணும். அவர்கள் நரியால் அல்லது குருவிக்காரன் அழைக்கப்படுவாங்க. அவங்களோட ஒரு கிளைப்பிரிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெருமாள் தேவன், தம்பி தயவு செய்து ஆத்திரமூட்டும் கருத்துக்களை வாசித்து கோபிக்க வேண்டாம், அவற்றை கண்டுகொள்ள வேண்டாம். நன்றினே. பட் இருந்தாலும் அவங்களோட மனநிலையை காமிக்கணும். தமிழ்நாட்டுல தமிழர்னு சொன்னா ஏன் இவங்களுக்கு கோபம் வருது? இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா தெலுங்கர்னு சொன்னா அங்க இருக்க தமிழர்கள் பாத்தீங்கன்னா கோவப்படுவாங்களா? கர்நாடகால இருக்கிற கன்னடியான்னு சொன்னா அங்க இருக்க தமிழர்கள் கோவப்படுறாங்களா? கேரளால மலையாளின்னு சொல்லி பேசினா கோவப்படுறாங்களா? கேரளால மலையாளி தான் மலையாளத்தை, அதாவது கேரளா ஆளுன்னு சொன்னா அங்க இருக்கிற தமிழர்கள் கோவப்படுறாங்களா? ஆனா இங்க மட்டும் ஏன் இந்த அவல நிலைன்றதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம கூட சிரிச்சு பேசுறாங்க, நம்ம கூட பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க, நம்ம கூட ஒன்னா தியேட்டருக்கு வராங்க, ஒன்னா ஸ்கூலுக்கு வராங்க, ஒன்னா காலேஜுக்கு வராங்க, ஒன்னா வேலைக்கு வராங்க. ஆனா மனசு ஃபுல்லா வன்மத்தை வச்சிருந்தாங்கன்னா அதை வெளிக்காட்ட வேண்டியது இல்லை. இப்ப நேற்று வாசிச்ச அந்த விஜயராகவன்லாம் நீங்க அந்த ஏரியா போய் விசாரிச்சு பாருங்களேன், மற்ற தமிழ் குடிகள்கிட்ட நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. ஆனா மனசுக்குள்ள இவ்வளவு வன்மம் இருக்குது பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. அதை வெளிச்சம் காட்டுறதுக்காண்டி தானே நம்ம இதை டிஸ்பிளே பண்றது. அடுத்து
வேற்றுமொழி பேசுவதால தமிழுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தமிழர்கள் தமிழ் கலாச்சாரத்தோடு இணங்கி போய்விடுவார்கள். தமிழையும் தமிழ் இலக்கியங்கள் கலாச்சாரங்களை அழித்துக் கொண்டிருப்பது கிறிஸ்தவ இஸ்லாமிய மதமாற்றும் கும்பலால் தான். தமிழ் இலக்கணமான தொல்காப்பியத்தின் அகப்பொருள் திணையில் ஐந்திணை தெய்வங்களை யார் வழிபடுகிறார்களோ அவர்கள்தான் மானமுள்ள தமிழர்கள். தமிழும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்தவை இருக்கும். அதனால் கிறிஸ்தவ அல்லது இஸ்லாமிய ஆதிக்கம் அதிகமானால் தமிழ் இலக்கண இலக்கியங்களை அழித்து விடுவார்கள். இவர் அப்படி சுத்தி வர்றாப்புல இந்த இஸ்லாமியர்களும் அதாவது கிறிஸ்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மொழியை அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்றாப்புல. அதே மாதிரி தமிழ் மொழி என்பது வந்து ஆன்மீகத்தை பிரிக்க முடியாத ஒரு மொழியாக தான் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாப்புல. வாஸ்தவம்தான். தமிழ் மொழி என்பது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பக்தி இலக்கியங்களால வந்து ஃபில்ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல வந்த சைவ மதம், அதாவது வைதிக மதம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி வரும்பொழுது 63 நாயன்மார்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, அனைவருமே வந்து தமிழை வந்து வளர்த்து கொண்டு போனாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்க. ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வைணவம், சைவம், ஒன்று சிவனை பற்றியும் இன்னொன்று திருமாலை பற்றியும் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி இலங்கள் வளர்க்கப்பட்டு தமிழ் மொழி வந்து அடுத்த படிநிலைக்கு சென்றது. ஆனா இந்த இதுக்கு முன்னாடி சங்ககால இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க அப்போது இருந்த தமிழ் மன்னர்களை பற்றியும் அல்லது வந்து பார்த்தா தமிழர்களுடைய வாழ்வியலை பற்றியும் ஒரு தலைவனும் வந்து எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வந்து பார்த்தோன்னா அவன் பரத்தேட்டு போய் மாட்டிக்கிட்டாரு அவர் எப்படி திருப்பி வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து பாலைத்திணை பற்றிய குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாவே கிடைக்கப்படும். இங்க கூடல் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் நடக்குதுன்னா பிரிதல் வந்து பார்த்தீங்கன்னா பாலையில் நடக்கும். பாலையில வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் இந்த வழியா போறாப்புலயே அங்க வந்து இந்த மாதிரி வழிப்பறி நடக்குமே, அங்க இதெல்லாம் செய்வாங்களே அப்படின்னு சொல்லி தலைவன் தலைவி வந்து தன்னுடைய தோழிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் அப்ப தமிழர் சார்ந்த மானுடவியலை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் மொழியை வந்து அப்ப இருந்த அந்த புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தெடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ் வீரத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட இலக்கியங்கள் வீரத்தை பத்தின இலக்கியங்களாவே இருக்கும். வெச்சி, கரந்தை, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை அப்படின்னு சொல்லி அந்த திணைகள் பத்தின, அதாவது ஒரு போர் முறையவே வந்து பாத்தீங்கன்னா வந்து வெச்சி திணை என்றும் கரந்தை திணை என்றும் நொச்சி திணை என்றும் உளிங்கை திணை என்றும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா அப்படி பிரிச்சு ஒரு ஜெயிச்சுட்டு வரப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாட்டு, எப்படி வீரர்கள் நின்றாங்க, வில்ல இருந்து அம்பு எப்படி புறப்பட்டுச்சு, மார்புல தைத்த போதும் அவன் எப்படி சண்டை போட்டான், காலில் வந்து பாத்தீங்கன்னா வந்து காலை இழந்தப்ப அவன் எப்படி சண்டை போட்டான், தன்னுடைய எதிரி வீழ்ந்த பின்பு வந்து அவனை பார்த்தவன் என்ன பண்ணா, எப்படி பாடுனா, அவருடைய மனைவி பூரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நின்றாங்க. இந்த மாதிரி இலக்கிய குறிப்புகள் வந்து சங்க இலக்கியத்துல வந்து தமிழர்களுடைய வீரத்தையும் தமிழர்களுடைய மானுடவியலையும் பற்றி அதிகமாகவே பாடப்பட்டிருக்கு. அந்த கடவுள்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 5 திணைக்கு உண்டான கடவுள்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து என்னுடைய பார்வையும் சரி, ஒரு தமிழ்ல வந்து ஆராய்ச்சி செய்கின்ற பார்வையும் சரி, 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இனக்குழு தலைவர்களாக தான் வந்து நம்ம பார்க்க முடியும். நீங்க முருகனையும் சரி, இந்திரனையும் சரி, இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரிய கடவுள் கூட சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் தமிழ் கடவுள் தான். அது பிற்காலத்து இந்த புராண கதைகள் இந்திரனை கேவலப்படுத்துறதுக்கு எவ்வளவு புராண கதைகள் எழுத முடியுமோ அவ்வளவு புராண கதையிலும் எழுதினாங்க. அதே மாதிரி கொற்றை வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல காளியாக உருமாறி, துர்கையாக உருமாறி, கௌமாரி, கோமாரி அப்படின்னு சொல்லி வந்து ஏகப்பட்ட கிளை தெய்வங்களை வந்து உருவாக்கி கொண்டு வந்தாங்க. பட் ஆனா மூலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொற்றவை மட்டும்தான். அதே மாதிரி வந்து முல்லைத்துல இருந்த திருமால் வந்து பாத்தீங்கன்னா அதன் பின்பு வந்து பெருமாளா மாறாரு, விஷ்ணுவா மாறுறாப்புல அந்த அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்படியே முருகனை கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி வந்து அப்படி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முருகன் என்பதே வந்து தூய தமிழ் பேராக இருக்குது, இல்ல சேயோன் என்பது தமிழ் பேராக இருந்தது. ஆக அதை பத்தின அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இனக்குழு தலைவர்களாக வந்து அவங்க அடையாளம் காட்டப்பட்டாங்க. கொற்றவையோட மகன்தான் முருகன். கொற்றவை சிறுவ அப்படின்னு சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா வந்து முருகனை வந்து பெரும்பான்மையற்ற படை வந்து கொற்றவையுடைய மகனாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாவிக்குது. ஆக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 பேருமே வந்து ஒரு இனக்குழு தலைவராக தான் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டாங்க. ஆனா பிற்காலத்துல வந்து சைவ மதம் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கி வரும் பொழுதும் வைணவத்தை வந்து பாத்தீங்கன்னா அதற்கு எதிராக வந்து வைணவத்தை வந்து மேலோங்கி கொண்டு போறப்பையும் சைவமும் வைணவமும் சண்டை போற டயத்திலையும் பக்தி இலக்கியங்கள் மூலமாக தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கி கொண்டு செல்லப்பட்டது. இன்னைக்கு நீங்க வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னா
அது முழுக்க முழுக்க வந்து 90% வந்து வைதிக மொழி, அதாவது அந்த வைதிக மதத்துக்கு ஆதரவாக இருக்கிற அந்த மொழியாகவே வந்து கொண்டு போகப்பட்டிருக்கு. 63 நாயன்மார்களும் சரி, 11 ஆழ்வார்களும் சரி, முழுக்க முழுக்க தமிழிலே தங்கள் பாசுரங்களையும் தமிழிலே தங்களுடைய பக்தியும் வந்து பார்த்தா வெளிக்காட்டிருந்தாங்க. அது வாஸ்தவம் தான். ஆனா வந்து சங்க இலக்கியம் நீங்க போயிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழருடைய வீரம், அறம் இது மட்டுமே வந்து பார்த்தா மேலோங்கி காணப்படும். ரொம்ப ரொம்ப மேலோங்கி காணப்படும். புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, மார்புல அம்பு தச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தன் மகன் வந்து போர்க்களத்துல இறந்தாலும் வந்து மார்புல தான் அம்பு தச்சு செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரத்தையும் அறத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொண்டு போனாங்க. அதே மாதிரி வந்து அறக்கருணை தாண்டி மரக்கருணையும் கொடுக்கப்பட்டது. போர்க்களத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அரையும் குறையமாக உயிர் போகாம இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த எதிரினாலே தன் எதிரி வந்து பார்த்தா தனக்கு வந்து மரக்கருணை காட்ட வேண்டும், தன் உயிரை வந்து அவன் கையால் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பாடப்பட்டிருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தையும் அறத்தையும் வந்து தூக்கி பிடித்தவர்கள் தமிழர்கள். நீங்க நெய்ஸா வந்து உள்ள கொண்டு வந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருவருக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு தம்பி. சடை ஸ்ரீ வைஷ்ணவா ஜெயலலிதா சாதி என்று கேள்விப்பட்டேன். நிறைய பேர் இதைத்தான் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அண்ணன் பெருமாள் தேவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்ல இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களை வந்து இந்த ஒரு இதுதான் சொல்றாங்க. அதாவது பூணூல் போடாத பிராமணர்கள், அர்ச்சகர்கள், கோவில் பணியாளர்கள், கோவில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க குறிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. நான் கேட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ரீரங்கம் தான் வந்து அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா வந்து கர்நாடகா இருந்து நாங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நாங்க குடியேறணும்னு சொல்றாங்க. இவனுடைய தாய்மொழி கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சொல்றாங்க, பட் கன்னடமும் சொல்லுவாங்க. இவங்களுடைய சாதி இதுதான் அப்படின்ட்டு வந்து நமக்கு அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் தெரியாது. அதை நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. பட் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவங்க. நாங்க இங்க இருந்தா வந்து கர்நாடகா போனோம், அதன் பின்பு நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்களே ஒரு காணொலியில சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கம்யூனிட்டி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டில இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. நிறைய பேர் அதை வந்து கேட்கிறாங்க, எப்படி இவங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டு வந்து கொண்டு வராங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு தொழில் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலயும் வந்து கீழ் நோக்கி போறது கிடையாது. அவங்க வந்து கோவில் சார்ந்துதான் வந்து இருக்காங்க. கோயிலுக்கு உண்டான வந்து கொடைகளும் சரி, கோயிலுக்கு உண்டான பணிகளும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமா வந்து தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. ஆனா இவங்க எப்படி மோஸ்ட் பேக்வர்ட்ல இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் இதர மக்களும் தான் வந்து பதில் சொல்லணும். சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவ அர்ச்சகர்களாக எப்படி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இடம்பெற்றார்கள். குற்றப்பிரமண சட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட பிற மாவட்டங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக இடம்பெயர்ந்தால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் என்று சான்றிதழ் வழங்குவது இல்லை. உண்மைதான். இப்ப வந்து நிறைய மாவட்டத்துல வந்து இப்ப தஞ்சை கல்லர்ல கந்தரக்கோட்டை கல்லர், பெரிய சூரிய கல்லர், கூத்தப்பால் கல்லர், இந்த கல்லர்ல வந்து பாத்தீங்கன்னா வேற மாவட்டத்துக்கு புலம்பெயர்ந்து போனாங்கன்னா அவங்களுக்கு கல்லர்னு சொல்லிதான் வந்து கொடுக்கப்படுது. அதே மாதிரி பிரமலை கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், மதுரையை விட்டு வேற ஏதாவது மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்து போனாங்கன்னா வந்து அவங்க நார்மல் கல்லர் தான் கொடுத்து அவங்க பிசில கொண்டு வந்துடுறாங்க. அது வாஸ்தவம் தான். அதே மாதிரிதான் வந்து அதுல இருக்க செட்டிநாடு வளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில இருக்காங்க. ஆனா மேலூர் வளையர்களும் மதுரை வளையர்களும் பாத்தீங்கன்னா வந்து பிசில இருக்காங்க. இப்ப செட்டிநாடு கல்லர் வளையர்ல வந்து யாராவது மதுரைக்கு குடிபெயர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வளையர்னு சொல்லி வந்து பிசி சான்றிதழ் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க எந்த மாவட்டம் அந்த மாவட்டம் கிடையாது. தமிழ்நாட்டுல அவங்க எந்த மாவட்டத்துல வாழ்ந்தாலும் அவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டியல் தான் இருக்காங்க. இத வந்து நமக்கான ஒரு என்ன சொல்றது உரிமைகளையும் நமக்கு உண்டான வந்து பார்த்தா கடமைகளையும் நம்ம வந்து பார்த்தா முழுசா உணர்ந்துக்கணும். மற்ற சாதியை குறை சொல்றதும், மற்ற சாதியை வந்து பார்த்தீங்கன்னா தூற்றுவதும், மற்ற சாதியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாதி நீ அந்த சாதின்னு சொல்ற வரைக்கும் இது மாறவே மாறாது. தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திப்பார்கள். தமிழர்கள் மிகப்பெரிய வாழ்வியலத்தை இழப்பார்கள். அதன் பின்புதான் வந்து ஒரு நிலையான வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசியம் பிறக்கும். உண்மையிலே தான். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஓப்பனாவே சொல்றேன் நானு. முக்குளத்தோர் சமுதாயத்தை தூற்றாத சாதிகள் ஏதாவது இருக்கா? வன்னியர் சமுதாயத்தை தூற்றாத சாதிகள் இதர சாதிகள் இருக்கா? வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்குளத்தோரை தீட்டது சாடாம இருக்காங்களா? ஏதாவது யோசித்து பாருங்க. தேவேந்திர வேளாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளரை சாடாம இருக்கிறாங்களா? இல்ல வெள்ளாளர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளரை சாடாம இருக்காங்களா? இல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தோரை முழுநிலமாகவே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்து கலையாத வரைக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடைமை, உங்களுடைய உறக்கம் அனைத்துமே பறிக்கப்படும். உங்களுடைய வாழ்வியலும் பறிக்கப்படும். உண்மையிலேயே வாழ்விடமும் பறிக்கப்படும். எல்லாமே பறிக்கப்படும். சீக்கிரத்திலே வந்து அது நடக்கும். ரொம்ப நாள் தாண்டாது. ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதன் பின்புதான் தனக்கான தலைவன் யாரும் சொல்லி வந்து இந்த தமிழ் சமூகம் தேட ஆரம்பிக்கும். எல்லாமே இழந்து இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா
தொழிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தமிழர்களை விட பிறமொழி பேசுறவர்கள் தான் வந்து 80% தமிழ்நாட்டுக்கு கோல செய்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டுல வந்து லீடிங்ல இருக்கிற ரீட்டைல் கம்பெனிஸ் கூட எடுத்துக்கோங்க, லீடிங்ல இருக்கிற கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுல எத்தனை பேர் தமிழர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் பிறமொழியா இருக்காங்க பாருங்க. 90% தமிழர்கள் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இதுதான் உண்மை. இன்னமும் உட்கார்ந்துட்டு பாருங்க, தங்களுடைய வன்மத்தை எப்படி அதாவது இந்த வாட்ஸ்அப்பும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, இருட்டுல இருந்து கல்லவுட்டு எரியுது. இருட்டுல இருந்து ஒருத்தன் கல்லவுட்டு எரிஞ்சப்போ சந்தோஷமா எரியும். ஏன்னா அவன் எரியுது யாருக்கும் தெரியாது. இது வெளிச்சத்துல இருந்து எரிய சொன்னா யோசிப்பான். என்னடா இப்படி பண்றாங்களே, இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். அதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்மா தான் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. அதை நிறுத்துற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தொடரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு, இஷ்டம்னா சாப்பிடு, இல்லைன்னா போயிட்டே இரு. இதெல்லாம் இப்பயே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் போக போக வந்து பாத்தீங்கன்னா இது உச்சத்துக்கு வந்து செல்லும். கடைசியில் பிராமணர்களும் எம்பிசி பட்டியலில் உள்ளார்கள். இடபிள்யூஎஸ் பட்டியலில் உள்ளவர்கள் இந்தியாவில் அனைத்து சக்தி வாய்ந்த பதவிகளிலும் கிரிக்கெட்டராகவும் பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். உண்மைதான் தம்பி, உண்மையில இருக்காங்க. இவங்களும் எம்பிசி பட்டியல் இருக்காங்கன்றது நானே வந்து அந்த பட்டியலில் போயிட்டு வந்து செக் பண்றப்பதான் தெரிஞ்சு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூணல் அழியாத பிராமணர்கள். இவங்க வைணவத்தை மட்டுமே ஃபாலோ பண்றவங்க. எப்படி வந்து இவங்க இருக்காங்கன்றது வந்து உண்மையிலே தெரியல. நண்பா, ஓசி பற்றி தெரியாத உண்மைகளை கூறவும், தமிழர் மற்றும் பிறமொழி இனத்தவர்களை கூறவும். என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு தெரியல. ஓசியில யார் யார் தமிழர்கள் பிறமொழியாளர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறீங்களா? ஓசி என்பது வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் சொல்றாப்புல போல, இடபிள்யூசி சொல்றாரு போல. கண்டிப்பா நான் எடுத்து சொல்றேன். நான் அடுத்து, with due respect bro, a small qualification on Satada Sri Vaisnava saying that we promote Ramanuja and demote the Alvas is incorrect. Sri Vaishnavam is Ubaya Vedanta. Both Tamil Veda, Nalayira Divya Prabandham and Sanskrit Veda are given equal importance. In Sri Vaishnavam, caste is not central. Bhakti to Mahavishnu is anyone from any background can receive Panja Samkhara even today. In Vaishnava temples across Tamil Nadu, Andhra, Telangana and Karnataka, Divya Prabandham is recited alongside Sanskrit like two eyes. Having Telugu as a mother tongue does not mean disrespecting or demoting Tamil. இது நான் ஃபுல்லா படிச்ச நேத்தே. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ராமானுஜரை ப்ரமோட் பண்ணிட்டு ஆழ்வார்ல வந்து நாங்க டிமோட்டிவேட் பண்ணல. நாங்க ரெண்டுமே வந்து இரண்டு சான்ஸ்கிரிட்டையும் சரி தமிழும் சரி இரண்டு கண்களா தான் நாங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம மற்ற ஸ்டேட்லயும் அதான் நடக்குது. அதாவது ஆந்திராலையும் சரி கர்நாடகாலும் சரி இதைத்தான் நாங்க ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைணவத்தை ஏத்துக்கிறீங்களா? நீங்க ராவணனை தானே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் பூரா வந்து தலைவன் ஏத்துக்கிறீங்க, ராமனை ஏத்துக்கிறீங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து வைணவத்தை பத்தி பேச முடியும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காப்புல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஸ்ரீரங்கத்திலேயோ இல்ல காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில்லையோ தமிழ் அர்ச்சகர்களை ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் தமிழச்சி நீங்க தான் சொல்றீங்களா ராமானுஜர் வந்து பார்த்தா தாழ்த்தப்பட்டவருக்கே வந்து அவர் வந்து தீட்சை கொடுத்தாப்புல கொண்டு வந்தான்னு சொல்றீங்களா? ஏன் தமிழ்நாட்டுல வந்து வேதம் படித்து வந்த தமிழ் அர்ச்சகர்களை ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? இது ஒரு கேள்வி. எந்த திருப்பதியில எப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாசுரம் பாடுறாங்க? ஒரு பாசுரத்தை பாட சொல்லுங்க பாப்பா மானஸ்த நீ. நான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பதி கோயில் வாசலே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சவுக்கடி சாட்டடியுமே வாங்கிக்கிறேன். நான் திருப்பதியில பாடுவாங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் அந்த பாடின 11 ஆழ்வார்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் பாடினாங்க, சமஸ்கிருதத்துல பாடல. ஏன் அவங்க தமிழ்லயே பாடி இருக்கலாமே? ஏன் பாடல? தமிழ் தானே பாடாங்க, ஏன் சமஸ்கிருதத்தை பாடல? சமஸ்கிருதத்திலே பாடி இருக்கலாமே, ஏன் பாடல? அவங்க தேவ பாஷை தானே, தேவ பாஷையில பாடினாதானே வந்து தேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் கேட்க செவி கொடுப்பாரு அவரு. அப்படிதானே சொல்றீங்க? நீச பாஷையில வந்து பாத்தீங்கன்னா வந்து 4000 திவ்ய பிரபந்தம் பாடினாங்களே, அதிகமான பாசுரம் பாடின திருமங்கை ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா பாடின அந்த பாசுரத்தை திருப்பதியில போய் பாடி காட்டுங்க, நாங்க கேட்கிறோம். நாங்க ஏன் வந்து ஆந்திராவுக்கு வேற வைணவ கோயிலே கிடையாது? அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆழ்வார்கள் அருளியே அந்த பாசுரங்களை பாடுங்க. கர்நாடகா வந்து பாடி பாருங்களேன், தமிழ்லயே பாசுரங்கள் பாருங்களேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழ்த்தனமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. இது திருட்டுத்தனமான கேள்வி. இது ஒரு திருட்டுத்தனமான கேள்விதான். நீங்க செய்யற வந்து திருட்டுத்தனமான விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்புற ஒரு கேள்விதான். ராமனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏத்துக்கல, ராவணனை வந்து தமிழ் கடல ஏத்துக்கன்னு சொன்னா நாங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 பேருமே தலைவனா ஏத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். நான் பொதுவான ஒரு கேள்வியா கேட்கிறேன். நான் வைணவம் என்பது முழுக்க பெருமாளை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றது தானே. பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா எப்போ உருவானவர்? ராமர் எப்போ உருவானவர்? ராவணன் எப்போ உருவானவர்?
இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இதுக்கு சொல்லுவீங்க 4,00,000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 8,00,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியிலே வந்து பார்த்தா பிளவு ஏற்பட்ட பொழுது வானத்திலிருந்து வந்து பார்த்தா ஒரு தீட்சை வந்தது, இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி முற்றிலும் அறிவியலுக்கு மாறாக ஒரு கதையவும், வரலாற்றுக்கு பொருந்தாத ஒரு கதையவும், இலக்கியத்திற்கு பொருந்தாத ஒரு கதையும் மட்டும்தான் உங்களால கூற முடியும். வேற என்ன கூற முடியும் சொல்லுங்க நீங்க? 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராலையும் கர்நாடகாலையும் பாடி காட்டுங்க. நீங்க இந்த 2 கண்கள்னு சொல்றீங்கல்ல, நீங்க சமஸ்கிருதத்தை பாட்டு தமிழையும் பாடி காட்டுங்களேன், திருப்பதியில பாடி காட்டுங்களேன், நாங்க கேட்டுக்கிறோம். முடியாதுல்ல. எங்க போய் சொல்லுங்க பாப்போம். உங்களை உள்ள வராங்களா நீங்க போய் சொல்லி பாருங்களேன். ஆக இந்த மாதிரி வந்து பார்த்தா கேள்வியும் கேட்காதீங்க. நீங்க சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திருட்டு வேலை பண்றீங்க, அதை அப்படியே பண்ணிட்டு போயிருங்க. எதுக்கு எங்கள்கிட்ட கொண்டு வரீங்க அதை? நீ கும்புறியா, நீ ராவண கும்புறியா, இது எந்த மாதிரி கேள்வி தெரியுமா அது? நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை எல்லா வைணவ கோயிலையும் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசிவக மதம் பற்றி ஒரு காணொளி போடுங்கள். இந்த ஆசிவகம், இந்த மதம், அந்த மதம், இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களாக நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மானுடவியலை பற்றி படிங்க. நம்மளுடைய மதத்தையோ நம்மளுடைய இல்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னோர், அதாவது இந்த ஐம்பெருந்தெய்வங்களாகிய இந்த ஐந்திணை கடவுள்களையோ இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாழ்வியல் என்ன புரிஞ்சுக்கோங்க, மானுடவியல் என்ன புரிஞ்சுக்கோங்க. ஒரு குறவர் எப்படி வாழ்ந்தாரு அதை வந்து பாத்தீங்கன்னா படியுங்கள். ஒரு இடையர் எப்படி வாழ்ந்தாரு, ஒரு ஆசாரி எப்படி வாழ்ந்தாரு, ஒரு கோணார் எப்படி ஒரு வண்ணார் எப்படி வாழ்ந்தாரு, ஒரு வெள்ளாளர் எப்படி வாழ்ந்தாரு, ஒரு பறையர் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி வாழ்வில் வந்து படிச்சு கற்றுக்கொள்ளுங்க. யாராவது வந்து இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் கீழானவன் அவன் மேலாதவன் சொல்லி சங்க இலக்கியத்துல ஏதாவது வந்து சொல்லியது உண்டா சொல்லுங்க. புறமுதுகிட்டு ஓடுன வந்து கேவலப்படுத்தினாங்க. முதுகுல அம்பு பாஞ்சனை பத்தி கேவலமா பாடப்பட்டுச்சு. ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிக்கிறப்ப அதை பத்தி கேவலமா பாடப்பட்டுச்சு. புறமுதுகிட்டு ஓடிய மன்னரை பத்தி கேவலம் பேசிச்சு. ஆனா ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா சோழன் பாண்டியனை வீழ்த்தும் போது பாண்டியனை வந்து பாத்தீங்கன்னா வந்து அடி வாங்கி கீழே வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தியோ, இல்ல பாண்டியன் சோழனை வீழ்த்தும் பொழுது வந்து சோழன் இப்ப அடி வாங்கி கீழே வந்துட்டான்னு சொல்லி கேவலப்படுத்தியோ எந்த பாடலும் பாடப்பட்டதில்லை. யாரையும் வந்து பாத்தீங்கன்னா தூற்றியதும் இல்லை, யாரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழ்த்தனமா பேசியதும் இல்லை. அந்த வாழ்வியல் நோக்கி வந்து நகர பாருங்க. அந்த காலத்திலேயே தான் வந்து பாத்தீங்கன்னா குடிகள் இருந்தாங்க. ஒவ்வொரு குடிகளுக்கும் ஒரு தனித்துவம் இருந்தது. ஒவ்வொரு குடிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரம் இருந்தது. ஒவ்வொரு குடிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறம் இருந்தது. கடுமையான காட்டுப்பகுதியில் மலம்புலம் வழங்கிய மாவன் புள்ளி ஆகிய அந்த வேங்கட பகுதியில வந்து வறட்சி ஏற்படும் பொழுது அந்த சைடு நடந்து போறப்ப ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தாகத்தோடையும் பசியோடும் இருந்த ஒருவனை பார்த்து மூங்கிலில் நல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து புளிப்பு காரம் அடங்கிய ஒரு சோறை வந்து பாத்தீங்கன்னா மூங்கில அடைச்சு வச்சிருந்த அந்த இடையர் மகன் வந்து அந்த பசி ஆட்டுனாரு அந்த வழிபோக்கனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடையனுடைய ஒரு அறத்தை பத்தி, தானத்தை பத்தி, கொடையை பற்றி விளக்குகிறது. தான் வச்சிருந்த சாப்பாடை இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பசியில் வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு அதுல இருந்து அந்த புளியோதரை வரணும் கிடையாது. அதுல இருந்து வந்து பார்த்தோம்னா புளியோதரை. ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் காலையில போனானா நைட்டு வரைக்கும் இருக்கணும்னா அது கெட்டு போகாத சாதமா இருக்குன்னா அது வந்து சோறா இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புளி சாதமாக இருந்தாதான் அது கெட்டு போகாது. ஏன்னா புளி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த நுண்ணுயிர்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர விடாது. அந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் அது. சோ அதனால இடையர் வந்து ஒரு இடையர் வீட்டு பையன் என்ன பண்றாருன்னா அதை மூங்கில வந்து அடைச்சு வச்சிருந்திருக்கா. பசியில வந்து பாத்தீங்கன்னா கண்முழிக்க முடியாம கிடந்த அவருக்கு வந்து அதை கொடுத்து தண்ணியும் கொடுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா உயிரை காப்பாற்றான்னு சொல்லி வந்து இலக்கியங்கள் சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அட்வான்ஸா, அதாவது இந்த கொடையில வந்து இருந்துக்காங்க பாருங்க. அந்த காலகட்டத்துல வந்து நரபலி கொடுத்துக்கிட்டு அடுத்தவனுடைய வந்து பார்த்தோம் உடமையை திருடி கொண்டிருக்க காலகட்டத்துல ஒரு சாதாரண இடையர் மகன், ஒரு ஆடு மேய்க்கும் இடையர் மகன் வந்து பார்த்தா கொடுத்த தானம் அது. இந்த மாதிரி வாழ்வியல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பி வந்து போகணும். நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை மேலோங்கணும். அனைத்து தமிழ் குடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ஒற்றுமையா போகணும், ஒற்றுமையா வந்து நிக்கணும். எனக்கு தான் மரியாதை, உனக்கு தான் மரியாதை, உனக்கு கிடையாது, இது கிடையாது. அதாவது இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குகின்ற மரியாதை என்பது வந்து வேறு, உரிமை என்பது வேறு. மரியாதை என்பது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்தது, உரிமை என்பது வந்து ஆதி காலத்திலிருந்தே வந்தது. அந்த இடத்தில் வாழ்ந்த போர்க்குடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் இழுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் வீசி வந்து பார்த்தீங்கன்னா அதை முறையாக கோயிலை சுற்றி கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். யாரு அந்த காலத்துல வந்து இருட்டுல இருக்கும் ஒரு தேரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளழகர் திருக்கோயில இருக்க தேரை வந்து நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல அந்த தேரோட்டத்தை முடிச்சுறாங்க. ஆனா அதே கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வல்லாளப்பட்டை சேர்ந்த வந்து ஒரு அம்பலார் இருக்காப்புல. அவர் வந்து எனக்கு கொடுத்த தகவல் என்னன்னா
இன்னைக்கு வந்து இதை 3 மணி நேரத்துல வந்து இழுத்து கொண்டு வந்துடும் தம்பி, அது இதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்படி திருப்புறது பண்றதெல்லாம் கொண்டு வந்துரும். இப்ப வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்க, சிமெண்ட் ரோடு, தார் ரோடு ஆகி போச்சு, அழகா திரும்பிடுது வந்துருது. ஆனா 27 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தேரானது சுத்தி வர்றதுக்கு குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா 5 நாட்கள் ஆகும். நாங்க நிறுத்தி நிறுத்தி இங்கேயே தங்கி சாப்பிட்டு இங்க இருந்து இழுத்து இழுத்து கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாப்ல. அப்ப ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்துக்கும் பாருங்க. என்ன மாதிரி காட்டு பகுதியா இருக்கு, அந்த தேர் எப்படி நகர்ந்திருக்கு, அதை எப்படி கொண்டு போயிருப்பான்றது. இது வந்து பாத்தீங்கன்னா உரிமை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து திருடர்கள் பயத்துல இருந்தோம், கொள்ளையர்கள் பயத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காகவே இந்த போர்க்குடிகளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே கோயில்ல வந்து இடையர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்களுடைய நெய்யோ அவங்களுடைய வந்து பார்த்தா அவங்க கையால கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து இருக்கு. அந்த மாதிரி உரிமைகளை வந்து அனைவரும் சேர்ந்து வந்து நல்ல இன்முகத்தோட வாழ கத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள வந்து இந்த பழைய கால கசப்புல அன்னைக்கு வந்து பார்த்து நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படி பேசுறான்றதை கலந்து விட்டு அனைவரும் ஒற்றுமை போறதுதான் நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கொங்கு வண்ணார் சாதி உள்ளது. இவர்கள் பழக்க வழக்கம் கவுண்டர் வாழ்விலே ஒத்தது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் வடுக வண்ணார் சாதி உள்ளது. இவர்கள் அங்குள்ள கவுண்டர்களை விட தொட்டி நாயக்கர்களை பெரிதாக நினைப்பவர்கள். இதை ஆய்வு செய்ய வேண்டும். இது ராஜாக்கு வண்ணார் சொல்லுவாங்க, வடுக வண்ணார் கிடையாது. அதாவது தொட்டி நாயக்கர்களுக்கு உண்டான அந்த ஜமீன்களுக்கு அந்த வண்ணார் தொழிலை வந்து செய்தவர்கள் இவர்கள். அதனால அவங்களுக்கு விசுவாசமா இருக்கு, தவறு கிடையாது. ஆனா அவங்க தெலுங்கர்கள் கிடையாது. தெலுங்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா மடிவாளான்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க, வண்ணாரா மடிவாளான்னு கேளுங்க, அவங்களோட மொழி என்னன்னு கேளுங்க, அதுல நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியானது யாரை பத்தின காணொலின்னா வந்து டொம்மாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டொம்மாரான்னு சொல்றீங்க, இவங்க யாரு என்ன பேரு வித்தியாசமா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொன்னோன்னு உடனே வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வரும், நரிக்குறவரோட கிளைப்பிரிவு அப்படின்னு. ஆமா, நரிக்குறவோட கிளைப்பிரிவானுவாங்க. நரிக்குறவர் என்று ஒரு சாதியே கிடையாது. நரியால் எனப்படுவதுதான் அவங்களுடைய சாதியே. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் குருவிக்காரர்கள், அதுதான் அவருடைய பேரே. தமிழ் குறவர்களுக்கும் குருவிக்காரர்களுக்கும் எந்த ஒரு ஊசிமுனை அளவு கூட வந்து ஒற்றுமை கிடையாது. அந்த பேரை அவர்களுக்கு கொடுத்து வந்து பார்த்தா தமிழ் சமூகத்தை அசிங்கப்படுத்த வேண்டாம். அந்த நரியால் எனப்படுகின்ற அந்த குருவிக்காரர் எனப்படுகின்ற அவருடைய சப்டிவிஷனா தான் வந்து இந்த டொம்மாராவை பாக்குறாங்க. இந்த டொம்மாரா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வர்றவங்கன்னா, இவங்களுடைய நிலப்பகுதியானது இன்றைக்கு இருக்கிற மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடோடி சமூகம். இவர்களுக்கு என்று நிலையான வந்து இடமோ இல்ல நிலையான வந்து பார்த்தோம் நிலப்பரப்போ என்று எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, இப்பயும் நீங்க வந்து பார்க்கலாம். என்னன்னா இப்ப கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பட் ஆனா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவர்கள் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊர்லயும் டெய்லி நீங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா கம்பில நடப்பாங்க. நீங்க பார்த்துருவீங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதை தட்டிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள், சின்ன சிறுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பி மேல ஏறி நின்று வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கையில கட்டையை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அது நடந்து போவாங்க. அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக் எல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. கம்பிக்குள்ள உள்ள தாவறது, அந்த கத்தி மேல வந்து பார்த்தா தாவறது, அதுல வந்து படுக்கிறது, ஆணி செருப்புல வந்து பார்த்தா நிக்கிறது உண்டான வித்தை காட்டக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இந்த சமுதாயம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2-3 இதுல வந்து வர்றாங்க. அதாவது வந்து இவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மராத்தா பேசுறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தா ஹிந்துஸ்தானின்னு சொல்றாங்க. ஹிந்துஸ்தானின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒட்டுமொத்த மொழியிலையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போட்டு அவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு மொழியாக பயன்படுத்துங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் லாங்குவேஜ் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் கிரிமினல் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரிமினல் ட்ரைப் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைவே ராபரி இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா குறிப்புகள் வந்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தகவல் கொடுப்பாங்க. ஒரு ஊர்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்தைகளை செஞ்சு இத்தனை வீடு இருக்கு, இத்தனை பேருக்கு காசு இருக்கு, இத்தனை பேர் கழுத்து நகை இருக்குன்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல அந்த கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சைவத்தை விட வந்து பாத்தீங்கன்னா வைணவத்தை தான் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க தமிழ் பறையர் பல்லரை விட வந்து பாத்தீங்கன்னா நாங்க உயர்ந்தவர்கள், இங்க இருக்க அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நாங்க உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க தங்களை வந்து சொல்லிக்கிறாங்க.
ஆனா அந்த 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிலையான நிலம் இருக்கிறது, நிலையான ஊர் இருக்கு, நிலையான ஒரு மொழி இருக்கு. ஆனா அவங்கள விட வந்து தங்களை வந்து உயர்ந்தவரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கிளைப்பிரிவு இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டி, இன்னொன்னு வந்து ரெட்டி, காபு. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆரே. ரெட்டி, காபு வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு தெலுங்கு. ஆரே வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு மராத்தி. இவங்க ரெட்டின்ற பேரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. ஏன் இந்த ரெட்டின்ற பேர் வந்திருக்குன்னா, ராஷ்டிரகூடா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி பேர் வந்து பார்த்தா ராஷ்டிரகூடா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஷ்டிரகூட மன்னர்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மராத்தா ரூலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க ராஷ்டிரகூடாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்ல வந்து அவங்க எப்படி அனுப்பிச்சாங்கன்னா வந்து இரட்டை பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜராஜ சோழருடைய வந்து பார்த்தா மெய்க்கிரி படத்தை கூட திருமகள் போல பெருநிலச்செல்லியும் தனக்கே உரிமை கொண்டுமே அந்த அந்த மெய்க்கிரி வந்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா ரெட்டை பாடி ஏழரை இலக்கணம் அப்படின்னு சொல்லி ரெட்டை பாடி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அதை வந்து மகாராஷ்டிரா இன்னைக்கு மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழர் கைப்பற்றினதுக்காக அந்த மெய்க்கிரத்தை வந்து அந்த ரெட்டை பாடின்றது வந்து அழைக்கப்படும். இந்த ரெட்டை பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெட்டி, அந்த ரெட்டி அதை கைப்பற்றினவங்க இல்ல அங்க வாழ்ந்தவங்க இல்ல அவங்களோட மனவுறு ஏற்பட்டவங்க பூரா வந்து ரெட்டின்ற பேரை வந்து பயன்படுத்தினாங்க. அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் அந்த ரெட்டைப்பாடியில இருக்கிற அந்த பார்டர்ல இருக்கனால அந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. காபுன்றதையும் வந்து பயன்படுத்திடுறாங்க. காபு ரெட்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆரே அப்படின்னு சொல்றாங்க. ஆரேன்றது வந்து பாத்தீங்கன்னா மராத்தா, ஒரிஜினல் மராத்தா வந்து சொல்லுவாங்க. இதை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ரெட்டி காபுன்றது வந்து பாத்தீங்கன்னா முற்காலத்துல ராஷ்டிரகூட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வெளியேறி இருக்கலாம். இது ஆரேன்ற அந்த இனக்குழு வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் ஆட்சி செய்யற காலத்துல வெளியேறி இருக்கலாம். அதனாலதான் அந்தந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாங்கிக்கிறாங்க. இதுதான் நடந்த விஷயம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாலவி பட்சி அப்படின்னு சொல்ற அதை வந்துதான் எங்களோட முன்னோர்னு சொல்லி வந்து இவங்க தங்களை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் ட்ரேடிங், பன்றி மாமிசம், பன்றிகளை வந்து பாத்தீங்கன்னா விற்பனை செய்யறது முதல் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்டி வந்து இவங்களை வந்து பாக்குறப்ப இவங்க தேவையில்லாத கார்பேஜ் நிறைய இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம வந்து மெடிசின்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்க, மக்கள் இவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம நரிக்கொம்பை இவர்கள் வைத்திருந்தாங்க, நரிக்கொம்பு வியாபாரமும் பண்றாங்க அப்புறமா சொல்றாங்க. சோ அவங்களுக்கு இவங்களுக்கு உண்டான தொடர்பே இந்த நரிக்கொம்பு சேல் பண்றது, இந்த மெடிசின். அதே மாதிரிதான் வந்து இந்த குருவிக்காரங்களும் வந்து அதே மாதிரிதான் மெடிசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க, லேகியம் அது இது நிறைய கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து அதுதான் அவங்களுக்கு இவங்களுக்கு உண்டான ஒரு பிணைப்பு. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்க டான்சிங், இந்த டாலர் டின் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆடுறது, இவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மிமல் நடக்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன் பண்ற ஒரு பீப்புள் தான் இவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைவத்தை விட வைணவத்தை தான் வந்து அதிகமா வந்து பார்த்தா மேலோங்கி கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தா இவங்க செட்டில்மெண்ட் ஆகுறாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தா நிலையான ஒரு இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழிலெல்லாம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலி தொழில்களுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, கூலி தொழிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சின்ன சின்ன வியாபாரங்களும் வந்து பார்த்தா இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம அடுத்த இன்னொரு நாள் இன்னொரு கம்யூனிட்டி மூலமா நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.